பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மீண்டும் பிரச்சாரத்திற்கு வரவுள்ளதாக மேலிட பார்வையாளர் அறிவித்துள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சனிக்கிழமையன்று கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் சந்தித்தார். பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் எந்தவொரு குழப்பமும் இல்லை என்று தெரிவித்த அவர், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் முதல் முறையாக தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக மோடி ஞாயிறன்று சென்னை வருவதாக தெரிவித்தார். Shri Narendra Modi is visiting tomorrow Chennai. He will address a gathering in South Chennai Parliamentary Constituency tomorrow evening. He will talk about the concerns of Tamil Nadu, Tamil people, both. நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையையும் இழந்தவர் காங்கிரஸ் கட்சியின் சிதம்பரம் என்று முரளிதர ராவ் கூறினார். Chidambaram is the person who is doubted entire country and in the entire world. Most discredited person of this government is Chidambaram. He has no face even to contest. He has run away. He is scared to face the people of Tamil Nadu. கருணாநிதி அனைத்து மேடைகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது பற்றி கருத்து தெரிவித்த முரளிதர ராவ், இந்தியாவின் தட்பவெப்ப நிலை 6 முறை மாறும் என்றால் அதைக் காட்டிலும் பல முறை மாறக்கூடியவர் கருணாநிதி என்றார். ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் அத்வானி உட்பட அனைத்து தலைவர்களும் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறினார். நீலகிரியில் யாருக்கு ஆதரவு என்பதை கட்சி மேலிடம் அறிவிக்கும் என்றும் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார்.